எல்லா புகழும் இறைவனுக்கே. இறைவன் கற்றுத் தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை. இன்னைக்கு எதை பத்தின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனங்கிழங்கை வைத்து வீட்டிலே எப்படி அந்த பனங்கிழங்கு மாவு செய்வது அப்படின்றத பத்தின பதிவு. அதுக்கு பனங்கிழங்கை வாங்கி சுத்தப்படுத்தி வேக வச்சுக்கணும். வேக வச்சுட்டு அதை சிறு துண்டுகளா வேக வச்ச பனங்கிழங்க சிறு துண்டுகளா நறுக்கி நாரை நீக்கி நறுக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மிக்சியில போட்டு நல்லா பொடிச்சுக்கணும். அந்த பொடிச்சது எப்படி இருக்கும்னா, அரையும் குறையுமா பொடிச்சா மாதிரி துருவல் மாதிரி இருக்கும். அந்த துருவலை என்ன பண்ணுங்க, ஒரு தட்டுல பரத்தி துணி போட்டு வெயில்ல வச்சு நல்லா காய விடுங்க. நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் திருப்பியும் மிக்சியில போட்டு நல்லா பொடிச்சுக்கோங்க. பொடிச்சிட்டு அதை சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் பனங்கிழங்கு மாவு செய்யும் முறை. வீட்டிலே இதை எளிமையாக செஞ்சுக்கலாம். இதனுடைய முழு பதிவும் ஏஎம்கே ப்ளூமிங்கிற யூடியூப் சேனல் இருக்குது. அதனை பார்த்து செய்து பயன்படுத்துங்கள்.